பண்டைய காலத்தில் சந்திரகிரி என்ற அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் எல்லையில் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் பல ஆண்டுகளாக யாரும் செல்லத் துணியவில்லை. ஏனென்றால் அந்த காட்டின் நடுவில் ஒரு மந்திரக் கோடாலி மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு பழமையான நம்பிக்கை இருந்தது. நல்ல மனம் கொண்டவனால் மட்டுமே அந்த கோடாலியை தூக்க முடியும். பேராசைக்காரன் தொட்டால் அந்த கோடாலி அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதே கிராமத்தில் ரங்கையா என்ற ஏழை மரவெட்டிக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்த ஒரே சொத்து ஒரு பழைய இரும்பு கோடாலி மட்டுமே. ஒவ்வொரு நாளும் காலையில் காட்டுக்குச் சென்று விறகு வெட்டி அதை விற்று கிடைக்கும் பணத்தில் குடும்பத்தை நடத்தினான். இன்னைக்கு நிறைய விறகு வெட்டணும், அம்மாவுக்கு மருந்தும் வாங்கணும், வீட்டுக்கும் அரிசி வாங்கணும். ரங்கையா காட்டுக்குள் நடந்து சென்றான். அப்போது வழியில் ராமாயி பாட்டி ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள். ரங்கையா, இன்று காட்டின் வடக்கு பக்கம் மட்டும் போகாதே. ஏன் பாட்டி, அங்கே என்ன இருக்கு? அங்கே பல வருடங்களாக யாரும் செல்லாத ஒரு பழைய கோயில் இருக்கு. அந்த இடத்தில் இருக்கும் ரகசியத்தை தேடி போனவர்கள் வெறும் கையோட திரும்பல. எனக்கு பொக்கிஷமும் வேண்டாம், ரகசியமும் வேண்டாம். என் குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். ராமாயி பாட்டி சிரித்தாள். அதனால்தான் உன்னை எச்சரிச்சேன். நல்ல மனசு உன்னை எப்போதும் காப்பாத்தும். ரங்கையா காட்டுக்குள் சென்று விறகு வெட்ட ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று ஒரு பெரிய மரக்கிளை முறிந்து விழுந்தது. அதை தவிர்க்க ஓடிய ரங்கையா இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு பழைய கல் படிக்கட்டை கண்டான். அந்த படிக்கட்டு புதர்களுக்குள் மறைந்திருந்த ஒரு பழமையான கோயிலுக்கு சென்றது. இந்த கோயிலை பத்தி யாருமே சொல்லலையே. ஆர்வத்துடன் உள்ளே சென்றான். கோயிலின் நடுவில் ஒரு பெரிய கல் மேடையின் மீது நீல ஒளி வீசிக்கொண்டிருந்த ஒரு கோடாலி இருந்தது. அதைச் சுற்றி பழைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இது சாதாரண கோடாலி மாதிரி தெரியலையே. அவன் மெதுவாக கோடாலியை தொட்டான். அடுத்த நொடியே கோயில் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. தரையே லேசாக அதிர்ந்தது. ரங்கையாவின் கையில் இருந்த அந்த கோடாலி திடீரென்று பொன்னிறமாக ஒளிர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் கோயிலுக்குள் இருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டது. நேர்மையானவனே, இனி இந்த மந்திர கோடாலியின் காவலன் நீதான். ரங்கையா அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்தான். அந்த குரல் யாருடையது? இந்த மந்திர கோடாலியின் உண்மையான சக்தி என்ன? கோயில் முழுவதும் பிரகாசமான ஒளி பரவியது. ரங்கையாவின் கையில் இருந்த மந்திர கோடாலி மெதுவாக நீல நிற ஒளியை வெளிப்படுத்தியது. அந்த ஒளி மறைந்ததும் கோயிலின் நடுவில் ஒரு வயதான முனிவர் தோன்றினார். பயப்படாதே ரங்கையா, இந்த கோடாலி உன்னை தேர்ந்தெடுத்திருக்குது. சாமி, நான் ஒரு சாதாரண மரவெட்டிக்காரன். இந்த கோடாலி எனக்கு ஏன்? இந்த கோடாலி பலசாலிகளையோ பணக்காரர்களையோ தேடாது, நல்ல மனம் கொண்டவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கும். முனிவர் கோடாலியின் ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த கோடாலியால் பச்சை மரங்களை வெட்டக்கூடாது, ஏழைகளை ஏமாற்றக்கூடாது, பேராசைக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் இதன் சக்தி மறைந்துவிடும். நான் இதை என் கிராம மக்களுக்கு உதவ மட்டும்தான் பயன்படுத்துவேன். முனிவர் சிரித்தபடி ஆசீர்வதித்தார். அடுத்த நொடியே அவர் மறைந்து விட்டார். ரங்கையா கோடாலியை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான். சில நாட்களில் மந்திர கோடாலியின் உதவியால் புயலில் விழுந்த மரங்களை மட்டும் வெட்டி கிராம மக்களுக்கு வீடு கட்ட மரக்கட்டைகள் கொடுத்தான். ஒரு காசு கூட அதிகமாக வாங்கவில்லை. இதனால் கிராம மக்கள் ரங்கையாவை மிகவும் மதிக்க ஆரம்பித்தனர். ரங்கையா இல்லையென்றால் நம்ம வீட்டை மீண்டும் கட்ட முடியாது. அவன் உண்மையிலேயே நல்ல மனிதன். இந்த செய்தி பேராசைக்காரன் பூபதியின் காதிலும் விழுந்தது. ஒரு சாதாரண மரவெட்டிக்காரன் எப்படி இவ்வளவு சீக்கிரமும் எல்லாரோட பாராட்டையும் வாங்குறான்? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அன்று இரவு பூபதி ரங்கையாவின் வீட்டை ரகசியமாக கண்காணித்தான். ரங்கையா மந்திர கோடாலியை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்குவதை அவன் பார்த்துவிட்டான். ஆஹா, எல்லா ரகசியமும் இந்த கோடாலிதானா? இது என் கைக்கு கிடைச்சா இந்த ராஜ்யத்திலே பெரிய பணக்காரன் நான் தான். அடுத்த நாள் நள்ளிரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பூபதி மெதுவாக ரங்கையாவின் வீட்டுக்குள் நுழைந்தான். யாருக்கும் தெரியாமல் மந்திர கோடாலியை எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி ஓடினான். காட்டின் நடுவில் நின்று சிரித்தபடி, இனிமேல் இந்த மந்திர கோடாலிக்கு சொந்தக்காரன் நான் தான். அவன் கோடாலியை தூக்க முயன்றான். ஆனால் அந்த கோடாலி ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. மீண்டும் முழு பலத்தோடு இழுத்தான். அந்த நொடியில் கோடாலியில் இருந்து
ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது. பூபதி பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டான். அவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் காட்டுக்குள் மீண்டும் அந்த மர்மமான குரல் ஒலித்தது. பேராசை கொண்டவனுக்கு இந்த கோடாளி ஒருபோதும் சொந்தமாகாது. பூபதி பயந்து சுற்றி பார்த்தான். அந்த குரல் யாருடையது? பூபதி தரையில் விழுந்து எழுந்தான். அவன் முகத்தில் பயமும் பேராசையும் கலந்திருந்தது. ஆனால் கோடாளியை விட மனம் வரவில்லை. அந்த நேரத்தில் ரங்கையா தனது மந்திர கோடாளி காணாமல் போனதை அறிந்து அதன் தடயத்தை பின்தொடர்ந்து காட்டிற்குள் வந்தான். பூபதி, அந்த கோடாளியை கீழே வை. அது உனக்கு சொந்தமானதில்லை. இது இப்போ என்னோடது. யாராலும் என்னிடமிருந்து எடுத்துக்க முடியாது. பூபதி மீண்டும் கோடாளியை தூக்க முயன்றான். ஆனால் இந்த முறை கோடாளி முழுவதும் நீல நிற ஒளி வீச ஆரம்பித்தது. காடு முழுவதும் பலத்த காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. அடுத்த நொடியில் அதே மர்மமான முனிவர் ரங்கையாவுக்கும் பூபதிக்கும் முன் தோன்றினார். பூபதி, இந்த கோடாளியை பலத்தால் பெற முடியாது. நல்ல மனதால் மட்டுமே பெற முடியும். என்னை மன்னித்து விடுங்கள் சாமி. பேராசையால் நான் தவறு செய்துவிட்டேன். தவறு செய்தவன் திருந்தினால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ரங்கையா மெதுவாக முன்னே சென்று மந்திர கோடாளியை தொட்டான். உடனே கோடாளியின் ஒளி அமைதியானது. அது மீண்டும் ரங்கையாவின் கையில் வந்தது. சாமி, இந்த கோடாளி எனக்கு மட்டும் வேண்டாம். என் கிராம மக்களுக்கு உதவ இது இருக்கட்டும். அதனால்தான் இந்த கோடாளி உன்னை தேர்ந்தெடுத்தது. சில நாட்களுக்குப் பிறகு சந்திரகிரி ராஜ்யத்தில் ஒரு பெரிய புயல் வீசியது. பல வீடுகள் இடிந்தன. மரங்கள் சாலைகளில் விழுந்தன. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். நம் மக்களை காப்பாற்ற யாராவது உதவுங்கள். அந்த நேரத்தில் ரங்கையா தனது மந்திர கோடாளியுடன் வந்தான். விழுந்த மரங்களை வெட்டி சாலைகளை சுத்தம் செய்தான். வீடு இழந்த ஏழை மக்களுக்கு மரக்கட்டைகளை வழங்கினான். ஒரு பொற்காசு கூட வாங்கவில்லை. கிராமப் பெண், ரங்கையா, நீ எங்களுக்கு ஒரு மனிதன் இல்லை, கடவுள் அனுப்பிய உதவி. ரங்கையா, உன் நேர்மையும் நல்ல மனமும் இந்த ராஜ்யத்தின் பெருமை. மன்னன் ரங்கையாவுக்கு மக்கள் காவலன் என்ற பட்டத்தையும் ஒரு புதிய வீட்டையும் வளமான நிலத்தையும் பரிசாக வழங்கினார். பூபதியும் தன் தவறை உணர்ந்து இனிமேல் நேர்மையாக உழைத்து வாழத் தொடங்கினான். ராமாயி பாட்டி இதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். மந்திரம் கோடாளில இல்லப்பா, அத பிடிக்கிற மனசுலதான் இருக்கு. அதன் பிறகு மந்திர கோடாளி பேராசைக்காக ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை. ரங்கையாவின் நல்ல மனமும் தன்னலமற்ற உதவியும் தலைமுறையாக ஒரு கதையாக சொல்லப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். உண்மையான மந்திரம் பொருளில் இல்லை, நல்ல மனம் கொண்ட மனிதனிடம்தான் இருக்கிறது. கதையின் நீதி, நல்ல மனமும் நேர்மையும் உள்ளவனுக்கு எந்த சக்தியும் துணையாக இருக்கும். பேராசை கொண்டவன் தன் கையில் இருப்பதையும் இழந்து விடுவான்.